வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம 2022 நடந்த டெட் பேப்பர் 1க்கான எல்லா கொஷின் பேப்பர்ஸுக்கான மேத்ஸ் ஆன்சர் கீயை பார்த்துருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 2012 நடந்த டிஎன் டெட் பேப்பர் 1க்கான ஆன்சர் கீ இதில் பார்க்க போகிறோம். இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க டெட்னு இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த முதல் செட்டில் நடந்த கொஷின் பேப்பர். அந்த 1.5 மணி நேரத்தில் 150 கொஷின் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கொஷின் பேப்பர் இது. அதில் இருக்கக்கூடிய மேத்ஸ் கொஷின்ஸுக்கான ஆன்சர் கீ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் 91வது கேள்வி பாருங்கள். x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 6, xy ஈக்குவல் டு 4 எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபின் மதிப்பு என்ன? இது ஒரு ஃபார்முலா பாருங்கள். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு கொடுத்துருப்பாங்க புக்கில், இல்லாட்டி எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னே கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது தான் ஃபார்முலா தெரிஞ்சால் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப், ஏ மைனஸ் பி தான் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய், அப்போ 6 கியூப் ப்ளஸ் 3 into AB, that means xy, xy வேல்யூ 4 into a minus b, x minus y ஓட வேல்யூ 6. அப்போ 6 கியூப் பண்ணோம் அப்படின்னா 216 ப்ளஸ் 12 12 into 6 72. அப்போ 216 72 ஆட் பண்ணோம் அப்படின்னா 288 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா அது ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். சரியா? அடுத்து 92, எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 என்ற பல்லுறுப்புக்கோவையின் ஒரு காரணி எக்ஸ் ப்ளஸ் 1 எனில் அதன் மற்ற காரணிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நாம் இந்த மெத்தட்லையும் போடலாம். சிந்தடிக் டிவிஷன், தொகுமுறை வகுத்தல்னு சொல்லுவாங்க, அந்த மெத்தட்லையும் போடலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷனில் இருந்தும் போடலாம். அவங்க பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1ன்னா எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் 1. அந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதில் 1ன்னு அப்ளை பண்ணால் ஆன்சர் 0 வந்துச்சுன்னா இது கரெக்டுன்னு அர்த்தம். எக்ஸுக்கு 1ன்னு போட்டு பாருங்கள். 1 கியூப் 1 மைனஸ் 1 ஸ்கொயர் 1 3 கூட பெருக்கணுன்னா 3 தான், மைனஸ் எக்ஸுக்கு 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 0 கிடைக்குது கரெக்டாக எக்ஸுக்கு 1ன்னு போடும்போது. அப்போ இது ஓகே. எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆன்சராக இருக்கும். எக்ஸ் மைனஸ் 1 இல்லாத ஆப்ஷன்லாம் வராது. இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இல்லை, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இல்லை. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் வராது. மீதி இருக்கிற 2 ஆன்சரில் முடிவு பண்ணோன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. அப்போ இப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம என்னென்ன அப்ளை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா மைனஸ் 3 அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் 3ன்னு போடுறோம். கொண்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். 3 கியூப் பண்ணோம் அப்படின்னா 27, 3 ஸ்கொயர் 9 ஒரு 3, அப்போ மைனஸ் 27 மைனஸ் 3, அது இல்லாமல் ப்ளஸ் 3. பாருங்கள், மைனஸ் 27 ப்ளஸ் 27 ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆகிட்டா இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 0 வருது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். நீங்கள் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2க்கு பதில் ப்ளஸ் 2 அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் 2 அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0 வராது. அதனால் இது கிடையாதுன்னு முடிவு பண்ணுற முடியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி அவங்க காரணிகளை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. அவங்க எக்ஸ் மைனஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து அவங்க கொடுத்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஆன்சர் ஈக்குவல் டு 0ன்னு வருது அப்படின்னா அது ஒரு ஃபேக்டர், காரணி, இல்லைனா காரணி கிடையாதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். சரியா? 93, இரு எண்கள் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் வேறுபாடு 18 எனில் அவ்வெண்கள். இது ரொம்ப ஈஸியாக ஆப்ஷன்லேருந்து சொல்லலாம். பாருங்கள், அந்த எண்கள் தான் கேட்டிருக்காங்க. முதல் நம்பர் 5 மடங்காக இருக்கணும் 5ஆம் வாய்ப்பாட்டில். 42 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 54 வராது, 47 வராது. கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான். ரொம்ப சிம்பிளாக இந்த ரேஷியோ யூஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா நம்மளால் ஆன்சர் சொல்கிற முடியும். பாருங்கள், 2வது நம்பர் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். பாருங்கள், 27 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்ததாக 94, 3a ஸ்கொயர் பிசி 5ab ஸ்கொயர் சி 7abc ஸ்கொயர் என்பதன் மீ போமா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட் இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 3 5 7 மூணுமே எந்த பொதுவான வாய்ப்பாட்லேயும் வராது. அப்போ 3த்தையும் அப்படியே பெருக்கலாம். 3 5 5 7 105. அப்போ நம்பர் வந்து 105ன்னு இருக்கணும். இது கிடையாது, இது கிடையாது, இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. எல்சிஎம் அப்படின்னா பவரில் எது பெருசோ அது. ஏவோட பவரில் பெருசு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். நம்ம இதை வச்சே சொல்லிடலாம். இங்கே வெறும் ஏன்னு கொடுத்துருக்காங்கன்றதால இது கிடையாது. கண்டிப்பாக பி தான். பியோடைய பவரில் பெருசு பி ஸ்கொயர், சியோட பவரில் பெருசு சி ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 105 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள். பெருசாக ஒன்றும் இல்லை. என்னென்னா அந்த ஐடியா தெரியணும், அவ்வளோதான். 95வது கேள்வி. 11 பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம். இந்த மாடல் நம்ம ஏற்கனவே சில கொஷின்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் பாருங்கள். 11 பேனாக்களின் அடக்க விலை அப்படிங்கிறது 10 பேனாக்களுடைய விற்ற விலைக்கு சமம். இப்படி அந்த விற்ற விலைக்கும் அடக்க விலைக்கும் சமம்னு அந்த விலையை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா கீழே நம்ம டிவைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை பொருளை விற்றுருக்காங்களோ அதை போடணும். எத்தனை பொருளை விற்றுருக்காங்க? 10 பொருள்.
மேலே அதோட டிஃப்ரென்ஸை போடணும். இங்கே 11, இங்கே 10, 11ல் 10 போயிடுச்சுன்னா 1 சதவீதம்னு கேட்குறாங்கன்றதால இன்ட்டு 100%. பாருங்கள், அப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 10% அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. புரியுதுங்களா? அடுத்ததாக 96. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதம் 2:4:6 எனில் அதன் கோண அளவுகள். இங்கேயும் நம்ம மேலே சொன்னது மாதிரியே சொல்லலாம். முதல் நம்பர் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். எல்லாமே 2ஆம் வாய்ப்பாட்டில் தான் இருக்குது. 2வது நம்பர் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இது 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது, இது 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இது 2 தான். 3வது நம்பர் 6ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 3வது நம்பர் இங்கே 6ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இது ஆன்சர். இது உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறதுக்கான ஒரு வழி பாருங்கள். ரேஷியோ வச்சு அவங்க கொஷின் கொடுக்குறாங்கனாலே அவங்க கொடுக்குற ஃபஸ்ட் நம்பர் அந்த வாய்ப்பாட்டில் வரணும். 2வது நம்பர் 2வது என்ன நம்பர் இருக்கோ அந்த வாய்ப்பாட்டில் வரணும். அந்த மாதிரி யோசிச்சிங்கனாலே சொல்லிடலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக 97. ஒரு வட்டத்தில் புள்ளி ஏயில் வரையப்படும் தொடுகோடு டிஇ ஏபி வட்டத்தின் நான், மேலும் ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு 65 டிகிரி மற்றும் ஆங்கிள் பிஏஇ ஈக்குவல் டு 58 டிகிரி என்று அமையுமாறு வட்டத்தின் மேல் உள்ள புள்ளி சி எனில் ஆங்கிள் ஏபிசியின் மதிப்பு. இதில் பாருங்கள், அவங்க தொடுகோடு கொடுத்துட்டாங்க. டிஇ அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கன்னா தொடுகோடு, ஏபிங்கிறது வட்டத்தோட நான், பிஏசி இந்த ஆங்கிள் இருக்குது இல்லையா, இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 65 டிகிரி. பிஏஇ இங்கே இருக்குது இல்லையா, இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 58 டிகிரி. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏபிசி இந்த ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின். சரியா? அப்போ இதில் பாருங்கள், இங்கே 58 டிகிரி சொல்லியிருக்கிறதால இந்த சி என்னவாயிடும் அப்படின்னா 58 டிகிரின்னு ஆகிடும். அவங்க கேட்குறது இந்த பி தான். ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களுடைய கூடுதல் 180 டிகிரின்னு தெரியும். அப்போ இந்த 65 + 58, 65ஐயும் 58ஐயும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 123 டிகிரி. அப்போ 180 டிகிரியிலிருந்து இந்த 123 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 57 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் பி என்னவாக இருக்கும் அப்படின்னா 57 டிகிரியாக இருக்கும். ஆப்ஷன் சி. அடுத்து 98வது கேள்வி பாருங்கள். 42 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து 240 டிகிரி மையக்கோணம் கொண்ட ஒரு வட்டக்கோண பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பின் வலைபரப்பு. அதாவது ஒரு வட்டத்திலிருந்து வட்டக்கோண பகுதியை வெட்டி எடுக்கிறாங்க. இந்த வட்டக்கோண பகுதியுடைய மையக்கோணம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 240 டிகிரி. அதோட ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 42. ஆரம் 42ன்னா அது ஒரு கூம்பாக மாற்றுறப்ப கூம்பின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலானா πr/l. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த திங்கிங் கார்னர்லாம் போடும்போது சொல்லியிருப்போம். இப்படி ஒரு வட்டக்கோண பகுதியை கூம்பாக மாற்றுறப்ப இந்த ஆரம் என்னவாக மாறிடும் அப்படின்னா அதோட சாயுரம் எல்லாம் மாறிடும். அப்போ இந்த இடத்துல இதோட சாயுரம் என்ன அப்படின்னா 42. நம்ம πr மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்போ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோ இருக்குது பாருங்கள், இந்த எல் இதுதான் என்னவாயிடும் அப்படின்னா கூம்பாக மாறும்போது அந்த வட்டத்தினுடைய அடி சுற்றளவாக மாறிடும். அப்போ இந்த எல் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? θ/360 × 2πr அப்படிங்கிறது தான் எல் கண்டுபிடிக்க ஃபார்முலா. தீட்டாவுடைய வேல்யூ 240/360 × 2πr. இதோட ஆரம் எவ்வளோ இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. ஸோ பையோடைய வேல்யூ கூட நம்ம அப்ளை பண்ணிடலாம். பையுடைய வேல்யூ 22/7 இல்லையா? அப்போ 1 7 7 6 7 42, 0 0 கேன்சல் ஆகிடும். 12 24, 12 36, 1 3 3, 3 6, மீதி 2 2 2 22 பெருக்கணும் அப்படின்னா 176 தான். இதோட கீழே எல் இந்த வில்லின் நீளம். இந்த வில்லின் நீளம் தான் என்னவா மாறிடும் கூம்பாக மாறும்போது அப்படின்னா கூம்பினுடைய அடி சுற்றளவு. தட் மீன்ஸ் அடி சுற்றளவுனா 2πr மாறிடும். நமக்கு இங்கே என்ன தேவைன்னா πr. அப்போ இந்த 2 இங்கே அனுப்பிட்டோம் அப்படின்னா 8 2 16, 8 2 16. ஸோ பையோட வேல்யூ 88. அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும் அப்படின்னா இந்த 88ஐயும் 42ஐயும் பெருக்கிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. 88ஐயும் 42ஐயும் பெருக்கணும்னா 3696. இது இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி. இந்த கான்செப்ட் புரியுதான்னு பார்த்துக்கோங்கம்மா. இதை பயன்படுத்தி அவங்க கொஷின் கேட்கலாம். ஒரு வட்டக்கோணம் ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு வட்டக்கோண பகுதியை அவங்க என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா ஒரு கூம்பாக மாற்றுறாங்க. அப்படி கூம்பாக மாற்றுறாங்கன்னா இந்த வட்டக்கோண பகுதியினுடைய வில்லின் நீளம் எல் இருக்குது பாருங்கள், அது என்னவா மாறிடும் அப்படின்னா அந்த கூம்போட அடிச்சுற்றளவாக மாறிடும், 2πr மாறிடும். இந்த வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம் இருக்குது பாருங்கள், அது கூம்புக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா சாயுரம் எல்லாம் மாறிடும். இவ்வளோ தான் ஐடியா. இது புரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அடுத்ததாக 99வது கேள்வி. 8 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 9 மணி நேரம் வேலை செய்து 28 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 12 ஆண்கள் நாளொன்றுக்கு
7 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பர்? நம்ம இது ஏற்கனவே ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஃபார்முலா என்ன அப்படின்னா PhD/W அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன் எத்தனை பேர்? 8 பேர் இன்ட்டு எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கன்னா 9 மணி நேரம் ஹவர்ஸ். எவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னா 28 நாளில் ஈக்குவல் டு இப்படி இருந்தால் 12 ஆண்கள் 7 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படிங்கிறது தான் கொஷின். அப்போ இந்த பெருக்கல் இருக்கிற 12 7 இங்கே வந்துருச்சுன்னா வகுத்தலில் வந்துடும். 12 × 7 அப்படின்ட்டு கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ணலாம். 1 7 7 4 7 28 1 நாள் 4 3 நாள் 12 1 3 3 3 9. அப்போ மீதி இருக்கிற நம்பர் 8 × 3. ஸோ 8 3 24. அப்போ எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னா 24 நாட்களில் முடிப்பார்கள். ஆப்ஷன் டி. சரியா? அடுத்தது 100வது கேள்வி. 100 அளவைகளில் மிகப்பெரிய மதிப்பு 3.84 கிலோகிராம், அவற்றின் வீச்சு 2.46 கிலோகிராம் எனில் மீச்சிறு மதிப்பு. இது நம்ம ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ் கொஷின்ஸ் போடும்போதும் சொல்லியிருக்கோம். இப்போ 2024 நடந்த கொஷின் பேப்பர்ஸ்லையும் சொல்லியிருக்கோம். மீச்சிறு மதிப்பு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா வீச்சு ஈக்குவல் டு L - S. அவங்க இதில் வீச்சு கொடுத்துட்டாங்க, எல் கொடுத்துட்டாங்க, மீப்பெரு மதிப்பு கொடுத்துட்டாங்க. மீச்சிறு மதிப்பு தான் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் இந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணிங்கன்னா போதும். 3.84 2.46. இதுவே சப்போஸ் மாற்றி கொடுக்குறாங்க, மீப்பெரு மதிப்பு கேட்குறாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8 7 4 போயிடுச்சுன்னா 3 1. ஸோ ஆன்சர் 1.38 கிலோகிராம். பழைய சிலபஸ் ஆனாலும் புது சிலபஸ் ஆனாலும் ஒரு சில கொஸ்டின்லாம் அவங்க மாற்றவே இல்லை, அதே ஐடியாஸ் வச்சே தான் கேட்டுட்ருக்காங்க. சரியா? 101வது கேள்வி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி அம்முக்கோணத்தின் டேஷ். இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி என்ன சொல்லுவோம்னா உள்வட்ட மையம்னு சொல்லுவோம். நம்ம இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த 4த்துக்குமே சுற்றுவட்ட மையம், செங்கோட்டு மையம், நடுக்கோட்டு மையம், உள்வட்ட மையத்துக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னா என்னங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நான் வேணால் அதோட லிங்க்கை கூட இங்கே தரேன். ஏன்னா இதை யூஸ் பண்ணி அவங்க எல்லா எக்ஸாம்லையுமே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்றதால டெட்டுக்கோ டிஆர்பிக்கோ ப்ரிப்பேர் ஆகிறவங்க நிச்சயமாக இந்த 4த்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? சுற்றுவட்ட மையம் அப்படிங்கிறது மையக்குத்து கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளி. செங்கோட்டு மையம் அப்படிங்கிறது செங்குத்து கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளி. நடுக்கோட்டு மையங்கிறது நடுக்கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளி. சரிங்களா? நான் அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அதை பற்றின கான்செப்ட், இன்னும் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் சொல்லியிருப்போம், புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக 102. R1 மற்றும் R2 ஆரங்களாக கொண்ட இரு வட்டங்கள் உட்புறமாக தொடுமானால் வட்ட மையங்களுக்கு இடையே உள்ள தூரம். இங்கே பாருங்கள், இது ஒரு வட்டம், இன்னொரு வட்டம் எங்கே தொடுது அப்படின்னா உட்புறமாக தொடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட ஆரம் R1, இந்த சின்ன வட்டத்தோட ஆரம் வந்து R2 அப்படின்னா அந்த ஆரங்களுக்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்னா R1 - R2. இடையே இருக்கக்கூடிய தூரம் R1 - R2 இருக்கும். இதோ பாருங்கள், ஆப்ஷன் டி. சப்போஸ் அதே வட்டங்கள் வெளிப்புறமாக தொடுது, இப்படி தொட்டு இருந்தால் அப்போ அதோடைய ஆரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்னவாக இருந்திருக்கும்னா R1 + R2 இருந்திருக்கும். உட்புறமாக தொட்டால் மைனஸ், வெளிப்புறமாக தொட்டுச்சு அப்படின்னா ப்ளஸ். சரியா? அடுத்ததான் 103. ஏபிசி என்பவர்கள் ஒரு வேலையை முறையே 12 15 20 நாட்களில் முடிப்பார்கள். மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர். பின் பி விலகி விடுகிறார் எனில் ஏ மற்றும் சி இருவரும் மீதமுள்ள வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். பாருங்க, 3 பேரும் ஒரு நாள் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னா முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம். அப்போ 12 15 20 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60. 12 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 60 வரும். ப்ளஸ் 15 4ஆல் பெருக்கணுன்னா 60, ப்ளஸ் 20 3ஆல் பெருக்கணுன்னா 60. அப்போ 5 4 9 3 12. ஸோ 12/60 ஒரு 12 12 I12 60. அப்போ ஒரு நாள் வேலை செஞ்சு அவங்க எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்கன்னா 1/5 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. ஸோ 5ல் ஒரு பங்கு முடிச்சிட்டாங்க. மீதி எவ்வளோ வேலை இருக்கும்? 5ல் 4 பங்கு வேலை பேலன்ஸ் இருக்கும். கரெக்டாக? இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கு இது 5ல் 4 பங்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒர்க்கை தான் யார் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்கன்னா ஏவும் சியும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ ஏசி, ஏ 12 நாள், சி 20 நாள். இவங்க 2 பேரும் எவ்வளோ ஒர்க்கை பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். இப்படி 2 நம்பர் வருதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கீழே 2 நம்பரையும் பெருக்கலாம், மேலே 2 நம்பரையும் கூட்டிக்கலாம். 12 20 கூட்டணுன்னா 32. 3 பேர் வராங்கன்னா எல்சிஎம் எடுத்து போடணும். 2 பேர் வராங்கன்னா ஜஸ்ட்டு கீழே பெருக்கிக்கிட்டு மேலே நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 8 நாங் 32, 3 நாங் 12, 2 நாங் 8, 5 நாங் 20. அப்போ என்ன கிடைக்குது? 2/35 15. கரெக்டாக? நம்ம வர நம்பர் எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா தலைகீழாக எழுதுவோம். அப்போ 2/15 தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 15/2. ஏற்கனவே நம்ம ஒரு நம்பர் வச்சுருக்கோம். எவ்வளோ ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது? 4/5 ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது.
இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15/2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. 1 5 5, 3 5 5, 1 2 2, 4. அப்போ மீதி இருக்கிறது 2 × 3, 3 6. அப்போ அந்த வேலையை அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 6 நாட்களில் முடிப்பாங்க. ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? அடுத்ததாக 104. ஒரு சரிவகத்தின் பரப்பு 33.32 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் ஒரு பக்க அளவு 8 சென்டிமீட்டர், உயரம் 5.6 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு பக்க அளவு. சரிவத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியணும். சரிவத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா ½ × h × a + b. இங்கே பரப்பளவு தான் எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா 33.32 கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு ½ × h. h எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.6 இன்ட்டு இந்த 2 அளவில் ஒரு அளவு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8. இன்னொரு அளவு என்னன்னு தெரியாது. இப்போ ஏ கொடுத்துட்டாங்க, பி கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இங்கே பாருங்கள் 1 2, இங்கே அடிச்சிங்கன்னா 2 4, 8 2 16. இந்த பக்கம் ஏற்கனவே 33.32 இருக்கா? அங்கே பெருக்கல் இருக்கக்கூடிய 2.8 என்ன பண்ணுறோன்னா இந்த பக்கம் வகுத்தலில் கொண்டு வரோம். புள்ளி வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. அப்போ புள்ளியை எடுத்துடுறோம். ஸோ புள்ளியை எடுத்துட்டோம் அப்படின்னா 33 32 இதை அப்படியே வச்சுக்கலாம். மேலே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, கீழே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்படிங்கிறதால ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 280. இப்போ இதை கேன்சல் பண்ணிகிட்டே வரும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடுன்னு எப்படி அடிச்சிங்க அப்படின்னாலும் சரி தான். இல்லை 28 தெரிஞ்சுது அப்படின்னா 28ஆம் வாய்ப்பாட்டிலேயே கூட அடிக்கலாம். நீங்கள் இங்கே அப்படி அடிச்சு 2 அடிச்சுட்டு வாங்க. இங்கே 10 முறை வரும். மேலே அடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 119 கிடைக்கும். சரிங்களா? அப்போது 119/10 அப்படின்னா என்ன அர்த்தம்? 11.9. இது அந்த பக்கம் என்ன இருக்குது? ஒரு 8 + bன்னு இருக்குது. கரெக்டாக? இந்த +8 இங்கே கொண்டு வந்தேன்னா -8. அப்போ 11ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 3.9. அப்போ இன்னொரு பக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 3.9 சென்டிமீட்டராக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் பாயிண்டில் இருக்கிறதால கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அடுத்து 105. 17 15 9 13 24 7 12 21 10 24 என்ற புள்ளி விவரங்களின் முகடு மற்றும் இடைநிலை அளவு கண்டு அவற்றின் சராசரி மதிப்பு, அதாவது முகடும் இடைநிலையும் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சராசரி கண்டுபிடிக்கணும். முகடு பிரச்சனை கிடையாது. முகடு இருக்கிறதுல எந்த நம்பர் நிறைய வாட்டி வருதோ அதுதான். எது நிறைய வாட்டி வந்திருக்கு? 24 தான் 2 முறை வந்திருக்கு. அப்போ முகடு வந்து 24. இடைநிலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்த வேல்யூஸை என்ன பண்ணணும் அப்படின்னா அசெண்டிங்லேயோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ எழுதணும். ஏறு வரிசையிலேயே நம்ம எழுதலாம். அசெண்டிங் ஆர்டரில் பாருங்கள் 7 9 10 12 13 15 17 21 24 24. அப்போ மொத்தமாக 10 நம்பர் இருக்குது. இந்த பக்கம் 4 நம்பர், இந்த பக்கம் 4 நம்பர் விட்டுட்டோன்னா நடுவில் இருக்கிறது 13 15. இடைநிலையை பொறுத்த வரைக்கும் நடுவில் 2 நம்பர் நிற்குதுன்னா என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். 13 15 கூட்டணும்னா 22. 22 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 14. அப்போ இதோட இடைநிலை அளவு என்ன கிடைக்குது அப்படின்னா 14. ஸோ முகடு 24, இடைநிலை 14. அவங்க கேட்டிருக்கிறது அது ரெண்டுத்துக்குமான சராசரி. ஸோ சராசரி நம்ம ரெண்டுத்தையும் கூட்டணும். 14 24 கூட்டணும் அப்படின்னா 38. அதை 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 19. கொஸ்டின் புரியுதுங்களா? சாதாரணமாக இடைநிலைனாலும் முகடுனாலும் ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். இங்கே ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கு சராசரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 106. 2 க்யூத் ரூட் ஆஃப் 40, 3 க்யூத் ரூட் ஆஃப் 625, 4 க்யூத் ரூட் ஆஃப் 320. இப்போ இதில் பாருங்கள் 2 இன்ட்டு க்யூத் ரூட் ஆஃப் 40. 40 எப்படி எழுதலாம்? 8 5 40ன்னு எழுதலாம். 8க்கு க்யூத் ரூட் எடுத்தோன்னா ஒரு 2 வந்துடும். 2 மீதி என்ன நிற்கும் அப்படின்னா க்யூத் ரூட் ஆஃப் 5. அது அப்படியே இருக்கட்டும். நான் நம்பர்ஸை மட்டும் முதல்ல எழுதலாம். இங்கே பாருங்கள் ப்ளஸ் 3 இன்ட்டு 625 125 இன்ட்டு 5ன்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போ 125க்கு க்யூத் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5 வரும். அப்போ 5 இன்னொரு க்யூத் ரூட் ஆஃப் 5 தனியாக நிற்கும். அது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இங்கே 4 இன்ட்டு 320. 320 இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா க்யூத் ரூட் வர்றது மாதிரி பிரிக்கணும். அப்போ க்யூத் ரூட் வர்றது மாதிரி அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 64 இன்ட்டு 5ன்னு பிரிக்கலாம். அப்போ 64 க்யூத் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4. இந்த 5 அப்படியே நிற்கும். இருக்கட்டும். அப்போ பாருங்கள் 2 4. ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே அப்போ க்யூத் ரூட்டில் என்ன நிற்குதுன்னா 5ன்னு நிற்குது. அப்போ ஃபைனல் ஆன்சர்லேயும் க்யூத் ரூட்டில் என்ன வரணும்னா 5 வரணும். அப்போ இதுலேருந்தே நம்ம சொல்லிடலாம் இது எங்கேயுமே க்யூத் ரூட்டில் 5 இல்லை, இது ஒன்றுத்தில் மட்டும்தான் இருக்குன்றதால இதுதான் ஆன்சர்னு. இருந்தாலும் நான் உங்களுக்கு போட்டுறேன் பாருங்கள் 2 4
ப்ளஸ் 3 5 மைனஸ் 4 16 4 15 19 19ல் 16 போயிடுச்சுன்னா 3 நமக்கு தனியாக எல்லா இடத்துலையும் நின்றுட்டுருக்கு அப்படின்னா �³ நின்றுட்டுருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்ததாக நம்ம ஏற்கனவே டெய்லி டெஸ்ட்லேயே கூட இந்த மாடல் ஒரு கணக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். 107 x = 2 + √3 எனில் x² மைனஸ் 1/x² இன் மதிப்பு. x² என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அப்படி பண்ணுறோன்னா என்னவாயிடும்? a + b தான் ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணுறோன்னா 4 + b² √3 ஸ்கொயர் பண்ணுறோன்னா 3 + 2ab 2 4 √3. அப்போ 4 3 7 + 4 √3 கிடைக்குது. எதோட வேல்யூ? x² வேல்யூ. கரெக்டாக? இதுவே நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? 1/x². அப்போ 1/x² கண்டுபிடிக்கிறோன்னா ஒன்றும் இல்லை, இதோட ரெசிப்ரோக்கல்னும் போது இது சைன் மாறிடும். 7 - 4 √3 ஆகிடும். இது 7 + 4 √3, இது 7 - 4 √3. அவங்க ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த 7 + 4 √3ஐயும் 7 - 4 √3ஐயும் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. மைனஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா குறி சேஞ்ச் ஆகும். இது மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 4 + 4 8 √3 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக 108 இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 61 2/3 கிலோமீட்டர். ஒரு இருசக்கர வாகனம் அந்த தொலைவை கடக்க 2 7/15 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது எனில் இருசக்கர வாகனத்தின் வேகம், ஸ்பீடுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே பாருங்கள், தொலைவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 61 2/3. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். 3ஐயும் 61ஐயும் பெருக்கிறோம், கூட என்ன பண்ணுறோன்னா 2 கூட்டுறோம். அப்போ அப்படின்னா 185/3 கிடைக்கும். டிவைடட் பை டைம், அதையும் மிக்சராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 15 30 ஒரு 7 37/15. வகுத்தலில் பின்னம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல் பின்னத்தை அப்படியே எழுதிக்கலாம். 185/3. நடுவில் இருக்கிற வகுத்தில் பெருக்கலாக மாற்றிட்டு இதை தலைகீழாக எழுதிக்கலாம். 15/37. 1 3 3 I 3 15. இங்கே 37ஆலேயே கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா டைரெக்டாக அடிச்சிடலாம். ஏன்னா அது பகாயன்னும் போது அந்த வாய்ப்பாடில் தான் அடிக்க முடியும். 5 முறை வரும் பாருங்கள், 5. அப்போ I5 25. அப்போ அந்த வாகனத்துடைய வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 25 km/h 25. சரியா? அடுத்ததாக 109 1 2 5 6 14 24 30 120 என்ற தொடரின் அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் நீங்கள் 1 ஒரு நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். பாருங்கள், 1 5 14 30. இங்கே தான் கொஷின் மார்க் இருக்குது நமக்கு. சரியா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 கூட 4 கூட்டினா 5, 5 கூட 9 கூட்டினோன்னா 14, 14 கூட 16 கூட்டுறோன்னா 30. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அப்போ அடுத்து கூட்ட வேண்டியது 5 ஸ்கொயர். தட் மீன்ஸ் 25. அப்போ 30 கூட 25 கூட்டணும் அப்படின்னா 55ங்கிறது தான் நமக்கு உண்டான சரியான விடை. 1 ஒரு நம்பரை பார்க்குறோம், அங்கே அவங்க ஆட் பண்ணியிருக்கிறது ஸ்கொயர் நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 110 4/5 + 7/2 வகுத்தல் 5/2 - 3/4 பெருக்கல் 7/8. போர்ட் மாஸை யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 2 4 2த்துக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 4 இல்லை நீங்கள் 4 வச்சும் போடலாம். 4 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே I2 10 - 3 இது 7/4ன்னு ஆகிடும். முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 4/5 + 7/2. இங்கே வகுத்தல் இருக்குது. இந்த வகுத்தில் நான் பெருக்கலாக மாற்றிட்டோன்னா இந்த 7/4 என்னவாயிடும்? 4/7 மாறிடும். இன்ட்டு 7/8. இப்போ இது மூணுமே பெருக்கல் இருக்குது பாருங்கள். அப்போ 7 7 கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8. அப்போ மீதி என்ன கிடைக்குது? இங்கே 4/5 ப்ளஸ் மேலே இங்கே 7 மட்டும் இருக்குது பை கீழே 2 4 இருக்குது. அப்போ 4க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 20. குறுக்கு பெருக்கல் நன்னாங்க 16 7 5 35. அப்புறம் ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 40 51/20. 51ல் எத்தனை 20 இருக்குது? 2 20. மீதி 11/20. ஸோ ஆன்சர் 2 11/20 எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் சி 2 11/20. சரிங்களாம்மா? அடுத்து கேள்வி எண் 111. ஒரு குளிர்சாதன பெட்டியின் மீது 9% விற்பனை வரி வீதம், விற்பனை வரி ரூபாய் 1170 எனில் அதன் அடக்க விலை. அப்போது 9% வரி அப்படிங்கிறது 1170. அப்போ 1170 9ஆல் வகுக்கிறோம். ஏன்னா 9%ங்கிறது 1170 இன்ட்டு அவங்க கேட்குறது அடக்க விலை. அடக்க விலைங்கிறது எப்பவுமே 100%. ஸோ இன்ட்டு 100. 9 9
ஒரு 9 9 மீதி 2 9 27 0. அப்போ 130 × 100 அப்படின்னும் போது 13,000. ஆன்சர் சி. அடுத்ததாக கேள்வி எண் 112. ராமுவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 15 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது ராமுவின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது எனில் அவர்களின் தற்போதைய வயது. ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனுமே அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இதில் மேட்ச் ஆகலை. முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், தந்தையின் வயதில் பாதின்னு கொடுத்துருக்காங்க. 84ல் பாதி 42, ஓகே. 84ல் பாதி 24 கிடையாது, அப்போ இது கிடையாது. 80ல் பாதி 40, 48ல் பாதி 24, இது 3, ஓகே. 15 வருஷத்துக்கு முன்னாடி 3 மடங்கு வரணும். அப்போ 42ல் 15 போயிடுச்சுன்னா 27, 84ல் 15 போயிடுச்சுன்னா 69, 27 3 பேருக்குன்னா 69 வருமானு பார்த்தா வராது, அப்போ இது கிடையாது. அதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா 40ல் 15 போயிடுச்சுன்னா 25, 80ல் 15 போயிடுச்சுன்னா 65, 3 பேருக்குன்னா 65 வருமானு பார்த்தா இதுவும் வராது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 24ல் 15 போயிடுச்சுன்னா 9, 48ல் 15 போயிடுச்சுன்னா 33, இங்கேயும் 9 3 பேருக்குன்னா 33 வருமானு பார்த்தா வராது. அப்போ 4 ஆன்சருமே இல்லை. ஆக்சுவலாக ஆன்சர் அவங்க என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30, 60 அப்படிங்கிறது தான் இதற்கு உண்டான சரியான விடை. பார்த்தீங்கன்னா 2 மடங்கு கரெக்டாக இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடினும் போது இவருக்கு 15 வயசு, இவங்களுக்கு 45 வயசு. 15 3 பேருக்கணும்னா 45, அப்போ கரெக்டாக வந்திருக்கும். ஸோ ஆன்சர் அவங்க கொடுத்துருக்கணும்னா 30, 60ன்னு கொடுத்துருக்கணும். இங்கே எந்த ஆன்சருமே கொடுக்கல. எந்த ஆன்சர் வந்தாலும் கரெக்டு அப்படின்ற மாதிரி அப்போ சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்ததான் 113. ஈஸ்வரி ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ரூபாய் 350 ஒரு அஞ்சலகத்தில் 6 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தாள். முடிவில் அவள் ரூபாய் 32,865 பெற்றாள் எனில் கிடைத்த வட்டி வீதம். இது என்ன சொல்லுவாங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய சிலபஸில் இந்த கொஸ்டின் இருந்தது. இப்போ புது சிலபஸில் இந்த டாப்பிக்கை எடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம இதில் பார்த்துடலாம். இதில் என்னென்னா டோட்டலாக அவங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் கடைசியாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 32,865 ரூபா கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு அவங்க ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 350. அப்போ 350 இன்ட்டு மொத்தம் எத்தனை மாதத்துக்கு போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். 6 வருஷம். அப்போ 6 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 6 × 12, 6 12 72 மாதத்துக்கு போட்டிருக்காங்க. கரெக்டாமா? அப்போது 350 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 72ஆல் பெருக்கிறோம். ஏன்னா மொத்தம் 72 மாதத்துன்னு இருக்கிறதால ப்ளஸ் அந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 72 மாதம் இல்லையா? ஒவ்வொரு மாதமும் அந்த 350 சேர்ந்துட்டே போயிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கூட்டுத்தொடர் வரிசைக்கான ஃபார்முலா படி n × n+1/2 இருக்குல்ல, அந்த ஃபார்முலா மொத்தம் 72 வருஷம் 72 மாதம் இன்ட்டு 73/2 ஒரு வருஷத்துக்கு 12 மாதன்றதால இன்ட்டு 12 இன்ட்டு ஒவ்வொரு மாதமும் 350 ரூபா போட்டிருக்காங்கன்றதால 350 இன்ட்டு வட்டி வீதம் அதை அந்த 6 இது பண்ணணுன்றதால R/100 கூடுதொடர் பண்ணுற மாதிரி. இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இப்போ 350 72 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 25,200ன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 25,200. இந்த ப்ளஸில் இருக்கிற 25,200 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ். அப்போ 32,865லேருந்து 25,200 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 7,665 ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் பாருங்கள். 1 12 12, 6 12 72, 1 2 2 3 2 6, 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது 3 × 73 × 35. இது மொத்தத்தையும் பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்கும்னாலும் 7,665 இன்ட்டு R/10ன்னு இருக்கும். அப்போ இது 7,665 கேன்சல் ஆகிடும். வகத்தில் இருக்கிற 10 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் பெருக்கல். அப்போ R ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 10. அப்போ வட்டி வீதம் எத்தனை சதவீதம்னா 10%. ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. முன்னாடிலாம் டிஎன்பிஎஸ்லையும் கேட்டாங்க, அதை டெட்லேயும் ஒரு முறை கேட்டிருக்காங்க. புது சிலபஸில் இந்த டாபிக் இல்லைங்கிறதால இதை பற்றி பிரச்சனை இல்லை. சரியா? கேள்வி எண் 114. ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரத்தின் விகிதம் 5:7. மேலும் அதன் கன அளவு 4,400 கன சென்டிமீட்டரில் அவ்வுருளையின் ஆரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உருளையினுடைய கன அளவு கொடுத்துட்டாங்க. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. இந்த πr²h தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4,400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பையோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 22/7 இன்ட்டு ஆர். ஆருடைய வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆரம் மற்றும் உயரத்தோட விகிதம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 6×5xன்னு எடுத்துக்கிறோம். R² அப்படிங்கிறதால 5x × 5x இன்ட்டு ஹெச் எவ்வளோன்னா 7 மடங்கு, அதனால் 7x ஈக்குவல் டு 4,400. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். 7 7 கேன்சல் ஆகிடும். இந்த பெருக்கில் இருக்கிற 22 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகிடும். அப்போ 22 22 44 200. இந்த 2 5 அந்த பக்கம் வகுத்தல் வந்துடும் பாருங்கள். 1 5 5 4 5 20 0
ஒரு 5 5, இங்கே அடித்தோம் அப்படின்னா 8 5 40. ஸோ எக்ஸு எக்ஸு எக்ஸு, அப்போ எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது 8. ஸோ எக்ஸோட வேல்யூ 2. ஆரம் எத்தனை மடங்கு அப்படின்னா 5 பங்கு. அப்போ 5 × 2 I2 10. அப்போ ஆரம் எத்தனை சென்டிமீட்டர் ஆகுது அப்படின்னா 10 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 115. 21 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஏபிசிடி என்ற சதுரத்தின் நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு. இதை மெத்தடாக போடுறோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக போகும். புது 8th புக்கில் இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராம் கொடுத்துட்டு நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா 4/7a². அவ்வளோதான். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நிழலிட்ட பகுதியின் பரப்பு 4/7a². அப்படின்னா 4/7 × a². ஏங்கிறது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பக்க அளவு 21². தட் மீன்ஸ் 21 × 21. 1 7 7 21. அப்போ 4 3 12. 12 × 21 பெருகுனீங்க அப்படின்னா 252ங்கிறது தான் ஆன்சர். மெத்தடாக போடுறோன்னா சதுரத்துடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி, இந்த நிழலிட்ட பகுதிக்கான பரப்பளவுலாம் கண்டுபிடிச்சி, அது மாதிரிலாம் ரொம்ப நிழலிட்ட பகுதியெலாம் கண்டுபிடிச்சி ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும். இந்த ஐடியாவை புது புக்கில் கொடுத்துருக்காங்க அழகாக. 4/7a². இது நிழலிட்ட பகுதியின் பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா, சப்போஸ் இதே இடத்துல நிழலிடாத பகுதியின் பரப்பளவுன்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ ஃபார்முலா 3/7a². நிழலிட்ட பகுதினா 4/7, நிழலிடாத பகுதி அப்படின்னா 3/7a². நீங்கள் வேணால் ஒரு வேலை பண்ணுங்களேன், எனக்கு இதில் நிழலிடாத பகுதியினுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி கீழே கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 116. அரைவட்ட வடிவிலான பூங்காவின் ஆரம் 14 மீட்டர். ஒரு மீட்டருக்கு ரூபாய் 8 வீதம் அதற்கு சுற்றுவேலி அமைக்க ஆகும் செலவு. அப்போ நான் சுற்றுவேலி அமைக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த அரைவட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அரைவட்டத்தோட சுற்றளவு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பரப்பளவு சுற்றளவுக்கான ஃபார்முலா சொல்லும்போது ஈஸியான ஒரு வழி சொல்லியிருக்கேன். அரைவட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 36/7 × r. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸியாக சொல்லலாம். அப்போ 36/7 × r எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14 × 1 மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா 8 ரூபா அப்படிங்கிறதால × 8. 1 7 7 7 14. அப்போ மீதி இருக்கிறத பெருக்கிட்டா முடிஞ்சிடுச்சு. 36 × 2 × 8 பெருக்குனீங்க அப்படின்னா 576. ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக கேள்வி எண் 117. ராகுல் ரூபாய் 5000 ஆண்டுக்கு 8% எளிய வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை வருடங்களில் ரூபாய் 5800 அவர் பெறுவார்? அப்போ 5000 ரூபாய் போடுறாரு, 5800 ரூபாயாக கிடைக்குது. ஸோ வட்டி எவ்வளோ ஆகுது அப்படின்னா 800 ரூபாய். ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா? தனி வட்டிக்கான ஃபார்முலா நம்ம தனி வட்டிக்கு தனியாகவே வீடியோவே போட்டிருக்கோம் பாருங்கள். I = PNR/100. 5000 ரூபாய் போட்டு 5800 ரூபாய் கிடச்சிருக்குன்னா வட்டி 800 ரூபாய். அப்போ 800 = அசல் 5000 ரூபாய். 5000 × n வந்து எத்தனை வருஷம் தெரியாது, அதை தான் கேட்குறாங்க. r வட்டி வீதம் 8%. 8/100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே இந்த 1 0 1 0 கேன்சல் ஆகிடும். 1 8 8 மீதி 5 80. அப்போ எத்தனை வருஷத்தில் 5 80? இன்னொரு 5 இருக்குது பாருங்கள். இதோ 1 5 5 2 5 10. கரெக்டாக? ஸோ எத்தனை வருஷத்தில் அவர் 5800 ரூபாயாக பெறுவார் அப்படின்னா 2 ஆண்டுகளில். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்ததாக 118. 100 மாணவர்களின் மதிப்பெண்கள் சராசரி 40 என கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. சரியான மதிப்பெண்களை கொண்டு சரியான சராசரி காண்க. இப்போ பாருங்கள், 53க்கு பதில் 83ன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ அதிகமாக எடுத்துகிட்டு 30. ஏன்னா 53 83 மைனஸ் பண்ணிங்கன்னா 30. அந்த 30 மொத்தம் எத்தனை மாணவர்கள்? 100 மாணவர்கள். அப்போ 100ஆல் வகுக்கிறோம். 100ஆல் வகுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.30. ஏற்கனவே சராசரி என்ன சொல்லியிருக்காங்க? 40. இப்போது அதிகமாக எடுத்துருக்காங்களா கம்மியாக எடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். 53 83ன்னு எடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் அதிகமாக எடுத்துருக்காங்க. அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னா இந்த கிடைச்ச ஆன்சரை என்ன பண்ணிடணும்னா மைனஸ் பண்ணிடணும். கம்மியாக எடுத்திருந்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணிடணும். அதிகமாக எடுத்துருக்கிறதால மைனஸ் பண்ணுறோம். அப்போ 40லேருந்து 0.30 மைனஸ் பண்ணோன்னா 39.70. தட் மீன்ஸ் 39.7. ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 119. 5 எண்களின் சராசரி 32. அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும் போது சராசரியில் 4 குறைந்தால் நீக்கப்பட்ட எண். அப்போ 5 எண்களுடைய சராசரி 32. ஸோ 5 × 32 பெருக்குனா 160. ஒரு நம்பரை நீக்கிறோம். அப்போ 5ங்கிறது 4 நம்பர் ஆகிடும். சராசரியில் 4 குறையுது. அப்போ ஏற்கனவே 32. 4 குறையுதுன்னா இப்போ என்னவாயிடும்? 28. 4 28 பெருக்கணுன்னா
112. அப்போ 160லேருந்து 112 மைனஸ் பண்ணோன்னா 48. ஸோ நீக்கப்பட்ட எண் 48, 48. அடுத்தது கேள்வி எண் 120. செவ்வக வடிவிலான ஒரு தோட்டத்தின் அளவுகள் 30 மீட்டர் × 20 மீட்டர். தோட்டத்தை சுற்றி வெளிப்புறத்தில் 1.5 மீட்டர் அகலத்தில் ஒரு சீரான பாதை சதுர மீட்டருக்கு ரூபாய் 6 வீதம் அமைக்கப்படுகிறது எனில் மொத்த செலவு. தோட்டத்தோட அகலம் 30 × 20, 1.5 மீட்டர் அகலம் அப்படின்னா எல்லா பக்கமும் 1.5 மீட்டர் வரும். ஸோ 30, இங்கே ஒரு 1.5 இங்கே ஒரு 1.5 அப்படின்னா 3, 33ன்னு ஆகிடும். 20, இங்கே ஒரு 1.5 இங்கே ஒரு 1.5னா என்னவாயிடும், 23ன்னு ஆகிடும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறோம், 33ஐயும் 23ஐயும் பெருக்கிறோம். ஏன்னா அந்த பெரிய செவ்வகத்தினுடைய பரப்பளவு 33 23ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 759. உள்ளே இருக்கிற சின்ன செவ்வகம் இது 30 20, 30ஐயும் 20ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 3 2 6 600. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 159. ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6 ரூபா. அப்போ 159 6ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா 954. ஸோ ஒட்டு மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னா ரூபாய் 954. ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ இதோட 2012 அவங்க ஃபஸ்ட் டைம் கேட்ட டெட்டு பேப்பர் 1க்கான ஆன்சர் கீ முடியுது. அதே வருஷத்துலேயே அதே ஒரு மாதம் கழிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா இதே டெட்டுக்கு ரீடெஸ்ட் வச்சாங்க. பேப்பர் 1க்கும் சரி 2க்கும் சரி. அதோட கொஷின் பேப்பருக்கான வீடியோவையும் நான் அடுத்ததாக போடுறேன். பேப்பர் 2க்கும் இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் அவங்க கேட்டதை நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.